தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கட்சி தலைவராக வரும்போதே தொடர்ந்து படித்து என்னிடம் கேட்டு உயிர்மை பதிப்பகம் சார்பில் புத்தகமாக வெளியிட்டவர் கவிஞர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள். இப்போது 2ஆம் பாகம் நூலையும் அழகாக வெளியிட்டதற்கும் முழு நூலையும் படித்து அருமையான பதிப்புரை எழுதி தந்ததற்கும் அவருக்கு என்னுடைய அவரும் நானும் 2 பாகங்களையும் நான் எழுதும்போது என்னுடன் இருந்து என் உணர்வுகளையும் எண்ணங்களையும் அழகாக எழுத்தாக்கம் செய்து உதவியவர் பத்திரிகையாளர் லோகநாயகி அவர்கள். குமுதம் செய்தியில் ஆசிரியராக இருந்தபோது என்னிடம் அவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் 2 பாகங்களையும் தொடராக எழுதினேன். அவருக்கு என்னுடைய பிரியமான நன்றி. இந்த தொடரை வெளியிட்ட குமுதம் நிறுவனத்துக்கும் என் நன்றி. பத்திரிகையில் வெளிவந்த அந்த 2ஆம் பாகம் தொடருடன் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு, குறிப்பாக எனது கணவர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆன பிறகான நிகழ்வுகளை புதிய அத்தியாயங்களாக இந்த நூலில் சேர்த்திருக்கிறோம். இந்த நூல் நிறைய வண்ணப்புடைகளுடன் வந்திருக்கிறது. வண்ண புகைப்படங்களுடன் வெளிவந்துள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த கட்டுரைகளை எல்லாம் தவறின்றி சரிபார்த்து உரிய புகைப்படங்களை எங்களோடு அமர்ந்து தேர்வு செய்து அருமையாக இந்த நூல் வெளிவர உதவியாக இருந்தவர் உயிர்மை பதிப்பகம் நிர்வாக ஆசிரியர் செல்வி ராமச்சந்திரன். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. நாங்கள் கேட்ட போதெல்லாம் தேவையான புகைப்படங்களை தேடி எடுத்து எங்களுக்கு கொடுத்து உதவிய புகைப்பட கலைஞர் யோகா, சுப்பு, அஸ்வின் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் உருவான வகையில் நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டியது என் கணவருக்கு தான். நான் இப்படி ஒரு நூலை எழுத முழுமுதற் காரணம் என் கணவர் தான். மனப்பூர்வமாக முழுமையாக எனக்கு ஆதரவளித்து என்னை உற்சாகப்படுத்தி நீ எழுது துர்கா என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய என் கணவருக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. எங்கள் மகன் உதயா, மருமகள் கிருத்திகா, மகள் சந்து, மாப்பிள்ளை சபரிசன் ஆகியோர் இந்த நூலில் என் கணவர் பற்றியும் அவர் முதலமைச்சர் ஆனது பற்றியும் தங்களது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த நூலில் என் பார்வையில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. அவரும் நானும் முதல் பாகம் நூல் வெளியீட்டில் சிறிய குழந்தைகளாக இருந்த என் பேத்திகள் தன்மையா, நிலானி 2 பேரும் முதல் பாகம் முதல் பிரதியை எங்கள் குடும்பம் சார்பாக பெற்றுக்கொண்டார்கள். இப்போது வளர்ந்த எங்கள் பேரப்பிள்ளைகள் 4 பேருமே இந்த நூலில் எங்களை பற்றியும் தங்கள் எண்ணங்களை பற்றியும் பகிர்ந்தது அதனுடைய சிறப்பு அம்சம். அதனால் இந்த நூல் முழுமையடைந்தது. ஒரு பாட்டியாக எனக்கு அதில் அளவில்லாத மகிழ்ச்சி. பேர குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பு முத்தங்களும் பிரியங்களும். அவரும் நானும் என்ற தலைப்பிற்கு இந்த நூல் என் கணவர் பற்றியும் என்னை பற்றியும் எங்கள் 50 வருட கால வாழ்க்கை பற்றியும் உணர்வு பூர்வமாக நான் என்னுடைய எண்ணோட்டத்தில் என்னுடைய பார்வையில் சொல்லும் நூல். இந்நூலின் முதல் பாகம் வெளியீட்டின் போதே நான் மேடையில் இது பற்றி கூறியிருக்கிறேன். நான் எங்கே எந்த ஊருக்கு சென்றாலும் வெளிநாட்டுக்கு சென்றாலும் என்னை பார்ப்பவர்கள் புத்தகத்தை படித்திருக்கிறேன், ஏன் அப்புறம் எழுதுறதை விட்டுட்டீங்க, தொடர்ந்து எழுதுக என்று என்னை பலரும் பிரியமாக ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். முதல் பாகம் நூல் வந்த பிறகு நல்லதும் கெட்டதுமாக எங்கள் வாழ்க்கையிலும் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தேறின. அதையெல்லாம் எழுத வேண்டும் என்று எழுத ஆரம்பித்து இப்போது இந்த 2ஆம் பாகம் அவரும் நானும் நூலாக வெளிவந்துள்ளது. முதல் பாகம் வெளியீட்டின் போது சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து விழாவை சிறப்பித்தவர் திருமதி செட்டிநாடு குமாரராணி முத்தையா அவர்கள். அவரது உடல்நிலை காரணமாக விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எனக்கு வாழ்த்து கடிதமும் அன்பு பரிசும் அனுப்பியுள்ளார். அவருக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல் பாகம் வெளியீட்டின் போது சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்பித்தவர்கள் திருமதி சாரதா நம்பி ஆரோரான், திரைக்கலைஞர் சரண்யா, எழுத்தாளர் இந்துமதி இவர்கள் அனைவரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். 2ஆம் பாகம் நூல் வெளியிட்ட வருகை தந்து என்னை சிறப்பித்திருக்கிறார்கள். எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி, பெருமையும் தருகிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த புத்தகத்தின் பெரும்பான்மை வாசகர்கள் தம் தமிழ்நாட்டு பெண்கள். என்னுடைய நூலின் முதல் பாகம் வெளிவந்த போது என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து என்னை மறுபடியும் எழுத தூண்டியவர்களும் அவர்கள்தான். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இங்கே வருகை தந்துள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் என் கணவர் உங்களில் ஒருவன் தான் நான் என்று சொல்லிட்டே போயிருப்பார். நூலும் அதே தலைப்பில் வெளியிட்டார். நானும் இன்று உங்களில் ஒருத்தியாகத்தான், நானும் எப்பொழுதுமே உங்களில் ஒருத்தியாகவே இருக்க ஆசைப்படுகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.